இதில் பாருங்க பெரிய ஆசை எல்லாத்துக்கும். என்ன ஆசை கேள, 2027 தான் இனிமேல் ஜனத்தொகை எடுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. மக்கள் ஜனத்தொகை 2027, 2028 ஜாதி வாரி கணக்கெடுப்பு. ஜாதி வாரி கணக்கெல்லாம் எடுங்க, எந்த ஜாதிகள் ஒத்துமையாக இருக்குதுன்னு பாருங்கள். எந்த ஜாதிங்க ஒத்துமையாக இருக்குது? ஒத்துமையான ஜாதிகளை காமிங்க. வன்முறை, கலாட்டா, சேதம், பஸ்களை சேதப்படுத்துறது, இதுக்கு பேர் ஒற்றுமையா? ஒரு மகாநாடு நடத்துகிற அத்தனையும் போட்டு நொறுக்கிறாங்க ரோட்டில். கொடிக்கம்போடு போய் காரை மறிக்கிறது, அடிக்கிறது, நொறுக்கிறது. இப்போ நஷ்டஈடு கேட்டிருக்காங்க. அந்த தலைவர் தான் கொடுக்கணுமா. யார் மகாநாடு நடத்துகிறாங்களோ அவங்க தான் கொடுக்கணும் இழப்பீடு. நல்ல சரியான திட்டம். சொத்தெல்லாம் பறிமுதல் பண்ணணும். எந்தெந்த தலைவர் மகாநாடு நடத்தி இந்த மாதிரி கலவரக்காரர்களை கூட்டு வந்து மகாநாடு நடத்துகிறாங்களோ அவங்களெல்லாம் அரசாங்கம் சொத்துக்களை பறிமுதல் பண்ணணும். பஸ்ஸு சேதம், அரசாங்க பொது சொத்து சேதம் எல்லாம் மக்கள் பணங்க. மக்கள் வரிப்பணத்தை சேதப்படுத்துகிறாங்க. மக்கள் செல்வாக்கை காமிக்கணுங்கிறதுக்காக மகாநாடு நடத்துகிறாங்க. இப்போ இழப்பீடு அவங்க தான் கொடுக்கணும் அப்படின்னு அரசாங்கம் சொல்லியிருக்கு, நீதிமன்றமும் சொல்லியிருக்கு. அடுத்த விடையில் வரேன். எந்த ஜாதிகளும் ஒத்துமையாக இல்லை. எங்கால போய் கேளுங்க, எந்த ஜாதிக்காக ஒத்துமையாக இருக்கான்னு பாருங்கள். மாவட்டத்துக்கு தலைவர் இருக்காங்க, ஒத்துமையாக இருந்தால் இருப்பாங்களா? அப்படி பாருங்கள் போய்.